எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நான் எப்பொழுதுமே சொல்கிற ஒரு விஷயம், நாம் எவ்வளவு பூஜைகள் செஞ்சாலுமே நம்மை ஆத்மார்த்தமாக இந்த இறை திருப்பணிகளில் நம்மளை ஈடுபடுத்திக்கணும். அதாவது கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது, கோவிலில் ஏதோ ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு நம்முடைய உடல் உழைப்பை நாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் அதை ஆத்மார்த்தமாக நம்ம செய்யும்போது அது நமக்கும் நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் நல்ல புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த வகையில் இது மாதிரியான ஒரு வாய்ப்பு ஏற்கனவே நமக்கு கிடைச்சிருக்கு. மீண்டும் ஒரு வாய்ப்பை நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. என்னென்னா, சென்னை அயனாவரம் இங்கே அருள் புரியக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் ஆலயம் ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம்ங்க. நான் பல வருடங்களாக மார்கழி மாதத்தில் காலையில் வீட்டில் என்னுடைய பூஜைகளை முடிச்சுட்டு இந்த கரியமாணிக்க சுவாமி கோவிலுக்கு தான் நான் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு எப்பவும் போல் என்னுடைய பிரார்த்தனையை முன் வச்சுட்டு என்னுடைய விருப்பம் போல் அவரை குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் சுற்றிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு வருவேன். ரொம்ப பிடிச்ச ஒரு ஆலயமும் கூட அது. அங்கே நடந்த ஒரு அனுபவத்தை தான் நான் உங்களுக்கும் ஒரு முறை பகிர்ந்திருந்தேன். ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். என்னென்னா, அன்றைக்கி நான் சாப்பிடல, கணவர் ஏதாவது சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னார். இல்லைங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் அங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா எனக்கு தலை சுற்றி போச்சு. ஒன்றுமே முடியல. தண்ணி தாக எடுக்குது, ஆனால் எதுவுமே இல்லை என் கையில். அப்படியே உட்காந்துட்டேன். எல்லா பக்தர்களும் போயிட்டாங்க. அப்படியே என்னால் எழுந்துக்க முடியாமல் உட்காந்துருக்கேன். அந்த நேரம் பார்த்து யாருமே இல்லை. சட்டம் ஒரு குருக்கள் வந்தார், பட்டாச்சாரியர் வந்தார். அம்மா அந்தாங்க பிரசாதம் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தாரு. அந்த நேரத்துக்கு அது கடவுளே எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் உணர்றேன் நான். இப்படி இறை அனுபவங்கள் ஏதாகவங்க. அந்த மாதிரி அந்த ஆலயம் இப்போது குடமுழுக்குக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு. இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள், அந்த ஆலயத்தினுடைய பட்டாச்சாரியார் உங்கள்கிட்ட பகிரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். எப்பவும் போல் மார்கழி மாதம் காலம்புற போவேன். இந்த முறை சாயந்தரம் நேரம் போயிருந்தேன். நானும் கணவரும் சாயந்தரம் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னும்போது நம்ம ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போகும்போது தான் பட்டாச்சாரியார் என்கிட்ட சொன்னாங்க, நம்ம உங்கள் சேனலில் நம்ம ஆலயத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஐயா, இது எனக்கு ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை பட்டாச்சாரியார் அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இது குடமுழுக்கு நேரத்தில் அந்த ஆலயத்தினுடைய மற்ற தகவல்களையும் உங்களுக்கு அவ்வப்போது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பெருமாளினுடைய அனுகிரகத்தோட. ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஐயாவோட பேர்? என் பேர் கோபாலகிருஷ்ண பட்டாச்சு. சரி. நிமத்தே மகா விகணத மகா குருவே நமஹ. ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதே நிதேத்தினாம் பிரம்மபுரி நிவாசாய கிருஷ்ணரத்னாய மங்களம். இந்த ஊருக்கு பேர் பிரம்மபுரின்ற க்ஷேத்திரத்துக்கு பேர். அயன்னா பிரம்மா, புரினா ஊர், பிரம்மபுரி க்ஷேத்திரம். இதில் ரொம்ப நாளாக பெருமாள் கரியமாணிக்க பெருமாள், கனகவல்லி தாயார். தமிழில் கரியமாணிக்க பெருமாள்ட்டு, தாயாருக்கு பொற்கொடி வள்ளி தாயார்னு சமஸ்கிருதத்தில், தமிழில் கனகவல்லி தாயார்னு பேர். ரொம்ப விசேஷமான இது. நம்மாழ்வாரால் பாட்டு ஏற்பட்டு சொன்னது. கண்ணன் மய அணிபோல் செந்தாமரை கண்ணன் தெங்கனிவாய் கரியமாணிக்கன்னு நம்மாழ்வார் அபிமான ஸ்தல பாட்டு பாடியிருக்கார். இதே போல் இந்த கோவிலுக்கு ஈஸ்வரன் ரொம்ப விசேஷமான பிரசராமீஸ்வரர், கரியமாணிக்க பெருமாள்ட்டு ரெண்டு பேருமே ரொம்ப விசேஷமான. இந்த குளம் ஷீர புஷ்கரணின்னு இந்த குளம் பேர். இந்த சன்னதி சுமார் 1000 வருஷத்துக்கு மேலான சன்னதி. இது வைகானத்த ஆகமம். இந்த ஆகமம் இருக்குது, பாஞ்சரார்த்தம் வைகானத்தன்ட்டு. இந்த சன்னதி வைகானத்த ஆகமத்தில் நடக்குது. இதே போல் இந்த சன்னதிக்கு இந்த பெருமாளுக்கு என்ன விசேஷம்னாக்கா, திருமஞ்சனம் பண்ணுறேன், சக்கரை பொங்கல் பண்ணுறேன்னா, அங்கப்பிரவேசனம் பண்ணுறேன்னா எல்லா காரியம் பண்ணி வைப்பார். ரொம்ப எல்லாருக்கும் குழந்தை இல்லாத வாழ்க்கை தாயார் ரொம்ப வரப்பிரசாதியான தாயார். மாலை வெத்தலை மஞ்சள் மாலை சாத்தி தாயாருக்கு அர்ச்சனை பண்ணாக்கா கல்யாணம் ஆகும். குழந்தை இல்லாத. அதே போல் இந்த வீடு ப்ராப்ளம் இருந்தாக்கா நம்ம ஆஞ்சநேயர்கிட்ட வச்சு அவர் பண்ணிட்டாக்கா நடக்கும்.
இந்த வைகானத்தை நாங்கள் 5வது தலைமுறையாக பார்த்துட்டுருக்கோம். 5 தலைமுறையாக அந்த கோவில் பார்த்துட்டுருக்கோம். இந்த கோவில் வந்து சோழராஜாவுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு அப்போது ஆலயம் ஒரு சன்னதி நிர்மாணம் பண்ண அப்புறம் தான் அவர் நித்தியப்படி பூஜைகள் புனஸ்காரம் பண்ணுவார். அந்த வகையில் வச்சு இந்த கோவில் பொரசுவாக்கம் கங்காதீஸ்வரர் கோவில், அங்கேயே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது வெள்ளாயத்தில், சீனிவாச பெருமாள் கோவில், தயானி ஈஸ்வரன் கோவில், ஈஸ்வரன் கோவில், பாடி சிவன் கோவில், தாமோதர பெருமாள் கோவில் எல்லாம் சமகாலத்தில் சோழராஜா காலத்தில் கட்டப்பட்ட கோவில். இப்போ தற்காலிகமாக சந்நிதி பாலாலயம் இருக்குது. சீக்கிரம் புரோட்சனானோம், பொதுமக்கள் ஒத்தாசையெல்லாம் பண்ணி சீக்கிரம் சம்பரோக்கணம் ஆகணும்ட்டு பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்தல விருட்சம் என்னங்க? மகாகுரு ஸ்தல விருட்சம் இந்த தலைவிருட்சம் மரம் வந்து பலாமரம். நாங்கள் 3 பேர் பட்டாச்சாரியர் இருக்கோம். வழக்கார் அதில் நான் கடைசி பட்டாச்சாரியார், பெரியவர் ஒருத்தர் இருக்கார் சந்தான பட்டாச்சாரியார்னு, அவரில் அவர் பையன் நரசிம்ம பட்டாச்சாரி பார்க்குறார். அடுத்தது ராமசாமி பட்டாச்சாரியும் ஒருத்தர் பார்க்குறார் முறக்கார். அடுத்து என் முறை கோபாலகிருஷ்ண பட்டா 4-10 சந்நிதி கைங்கரியம் முறை பார்த்துட்டு இருக்கோம். இங்கே வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி உற்சவம் உண்டு, விசேஷமான உண்டு. பிரம்மோற்சவம் பங்குனி மாதம் பிரம்மோற்சவம் உண்டு. கார்த்திகை மாதம் தீபம் நடந்தது. எல்லா உற்சவம் உண்டு. வசந்த உற்சவம் உண்டு. பவித்ர உற்சவம் புரட்டாசி மாதம் பௌர்ணமி பவித்ர உற்சவம் உண்டு. அன்னக்கோட்டை உற்சவம் உண்டு. இந்த பெருமாளுக்கு எந்த குறையில் எல்லா உற்சவம் நடந்திருக்கு. இந்த பெருமாள் சந்நிதி இருக்குது, சக்கத்தாழ்வார் சந்நிதி இருக்குது, தாயார் சந்நிதி இருக்குது, அனுமார் சந்நிதி, ஆண்டாள் சந்நிதி, கிருடாழ்வார் சந்நிதி இருக்குது. விகனசாச்சாரியன் தனியாக ஏழை பண்ணி எங்கள் வைகானத்துக்கு விகனசாச்சாரியன் அவர் ஏழை பண்ணியிருக்கோம். மற்றபடி ராமானுஜர் இருக்கார், நம்மாழ்வார் இருக்கார், மணவாள மாமணிகள் 4 திருமங்கை ஆழ்வார் 4 பேர் இருக்கார். நல்லது ஐயா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நல்லது ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நாங்கள் வந்து நாம பண்ணுறோம். வந்து இது எந்த ஊர்? நீங்கள் எங்கே இருக்கீங்க? வரோம் அயனாவரம். நாங்கள் தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். இப்போ மீஞ்சூர் போயாச்சு, தேவதானத்துக்கு போயாச்சு. இது சனிக்கிழமான இந்த நாம பாடுறதுனால 2 ஹவர் உட்காந்து நாம பாடுறோம். சாமி வாரம் உட்காந்து நாங்கள் 10-20 பேர் உட்காந்து நாம பண்ணுறோம். 2 ஹவர் எல்லா பாட்டும் நாங்கள் பாடுறோம். இங்கே கோவிலுக்கு வாரம் வந்துருவீங்களா? எப்படி? வாரம் வந்து வந்து திருப்பணி கைங்கரியெல்லாம் உழவார பணி பண்ணுவாங்க. 3 மாதம் குழந்தைலேருந்து இங்கே வந்தது இன்னும் 60 வயசுக்கு வந்துட்டு தான் இருக்கேன். நல்லது. ஆமாம், எங்கள் பேர் சேர்ந்தெல்லாம் இவங்க தான் பட்டாச்சாரியர் தான் பேர் வைக்கிறதெல்லாம். சரி எது நல்லது சேர்ந்து அவங்க தான் வந்து செய்வாங்க. சரி சரி. ஆமாம் ஆமாம். சரிங்க, ரொம்ப நன்றி. நல்லதும்மா. இப்போ பார்த்தாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரிங்க, வாங்க. கண்டிப்பாக வரேன் ஐயா, கண்டிப்பாக வரேன் ஐயா. பஜனை பண்ணுறோம். கூடவே ஒரு ஆயிரமா சொல்லிட்டு திருவாலாம் சுற்றி. சரி சரி. கோபுரம்லாம் செடி வளர்ந்துருக்கு அதில். இன்றைக்கி இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.